ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல டேஸ்ட்டாக கமகமன்னு வாசனையோட கொத்தமல்லி வச்சு ஒரு சப்பாத்தி தாங்க பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி துண்டுகள் சேர்த்துக்கோங்க. 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கட்டு கொத்தமல்லி தலையை நான் வாஷ் பண்ணிட்டு வச்சிருக்கேங்க, அது அப்படியே சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்திக்கு. இப்போ சப்பாத்திக்கு நான் ஒரு 200 கிராம் மாவு எடுத்துக்கிறேங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சோம் இல்லையா மிக்ஸி ஜாரில் உள்ளதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் விட வேணாம், இதை பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கணும். இது கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்த்துற வேணாம், பார்த்து பார்த்து தெளிச்சுக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. இது போல் நல்லா பிசைஞ்சிட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும், மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ சப்பாத்தி கல்லில் இதை போல் ஒரு உருண்டையை எடுத்து கொஞ்சமாக சப்பாத்தி மாவு சேர்த்துட்டு அது மேலே வச்சு இதை போல் விரிச்சிக்கலாம். விரிச்சிட்டு இதே போல் இன்னொன்று செஞ்சுக்கலாங்க. நல்ல வாசனையாக கமகமன் இருக்குங்க. இந்த கொத்தமல்லி தலை போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்களேன். இதை போல் செஞ்சுட்டு மறுபடியும் ஒன்று இப்போ திரட்டிக்கலாம். நல்லா நைஸாக திரட்டிக்கோங்க. ரொம்ப திக்னஸாக வேணாம், நல்லா நைஸாக இருந்தால் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இதை போல் எல்லாமே திரட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு சப்பாத்தி எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சுற்றிலும் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சான்னு பாருங்க. வெந்துருச்சுன்னா இன்னொரு பக்கம் வேகிறதுக்கு திருப்பி விடுங்க. நல்லா கலர்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்களேன். இது நல்லா சாஃப்டாக இருக்குங்க. கொத்தமல்லி இலைகளோட வாசனையாக கமன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்க. இது கூட கார சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்குலாம் இதை போல் செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.